Next topic is quantum numbers. There are 4 types of quantum number is there. Principal quantum number, azimuthal quantum number, magnetic quantum number and spin quantum number. So first one is the principal quantum number. Its symbol is N. So this quantum number represents the energy level. So in which the electron is revolves around the nucleus we know. So that energy level is given by the principal quantum number. So it is denoted by the letter N. So usually the electrons are revolve around the shell we are telling. So that shell only we are different shell only we are naming only we are call it as K, L, M and N. So otherwise we are call it as first shell, second shell, third shell and fourth shell. Right? So ஒரு நியூக்ளியஸ் சுத்தி எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகுது இல்லையா ஸோ அந்த ஷெல்லுக்கு பேர் தான் வந்து என்னென்ன சொல்லுவோம் கே ஷெல் ஃபர்ஸ்ட் இருக்கிறது கே ஷெல் நெக்ஸ்ட் எல் நெக்ஸ்ட் எம் ஸோ நெக்ஸ்ட் என் ஸோ இந்த ஷெல்லுக்கு நேம் பண்ணுறோம் ஸோ அதர்வைஸ் இது வந்து என்ன சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு ஷெல் செகண்டு தேர்டு நம்பரிங்கில் சொல்லுவோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இந்த ஷெல்லில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது ஸோ அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா தான் வந்து என்னது 2n². ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஷெல்லில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது ஸோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஸோ இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்லுங்கிறனால 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஸோ 2 × 1². ஸோ அப்போ 2. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஸோ செகண்ட் ஷெல் அப்போ n is equal to 2 நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இன்ட்டு 2 × 2 4 4 2s are 8. ஸோ அப்போ எல் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும் 3 3s are 9 9 2s are 18. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஷெல்லில் 18 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ஒரு ஷெல்லில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து 2n². ஸோ நெக்ஸ்ட் the n gives the energy of the electron. ஸோ n வந்து n வந்து என்ன கொடுக்குதுன்னா எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ இதை வந்து ஆல்ரெடி நம்ம போர் மாடலில் இது வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ எனர்ஜிக்கும் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். ஸோ அதர்வைஸ் we are call it as the subsidiary quantum number. It's denoted by the letter L. ஸோ நம்ம வந்து இதில் பார்த்துருப்போம் இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா இன்டெக்ரல். ஸோ 1 2 3 ஸோ இந்த மாதிரி 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 1 2 3 ஸோ இந்த மாதிரி போகும். ஸோ அப் டு n-1. ஸோ இங்கே என்னங்கிறது எதோ டினோட் பண்ணுதுன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை டினோட் பண்ணுது. ஸோ அது வந்து என்னது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து ஒரு ஷெல்லை பற்றி சொல்லுது. ரைட். ஸோ டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவலை பற்றி சொல்லுவோம். இது வந்து பார்த்தோம்னா சப்ஷெல்லை பற்றி சொல்லுது. ஸோ எல் வேல்யூ ரெப்ரசன்ஸ் தி சப்ஷெல். ஸோ இப்போ இந்த ஒரு ஷெல்லுனா அது ஒரு ஷெல்னா ஸோ அந்த ஒரு ஷெல் மட்டும் இருக்காது, அதுக்கு சப்ஷெல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். ஸோ இந்த சப்ஷெல்லில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஸோ அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து 2 × 2l + 1. சப்போஸ் இங்கே வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ண ஃபஸ்ட்டு இங்கே வந்து வேல்யூ என்ன 0. ஸோ அப்போ 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 0 + 1 1 1 × 2 2. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சப்ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ செகண்ட் வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும் 2 + 1 3 3 2s are 6. ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா 8 இருக்கும். ஸோ இது வந்து வேல்யூ வந்து நம்ம எப்படி போடுவோம்னா ஸோ இந்த டேம்பர் காலமில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்லில் பார்த்தோம்னா 0. ஸோ செகண்ட் ஷெல்லில் பார்த்தோம்னா அதோட வேல்யூ இங்கே 2னா நம்ம வேல்யூ வந்து எப்படி எழுதுவோம் 0 1ன்னு எழுதுவோம். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 3ஆக இருந்துச்சுன்னா அதுக்கு எல் வேல்யூ நம்ம எது வரைக்கும் எழுதணும்னா 0 1 2 ஸோ அந்த மாதிரி எழுதணும். ஸோ இதில் சப்ஷெல்லில் இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன வேல்யூ 2 × 2l + 1. ஸோ சப்ஷெல்னால் வந்து என்னென்னா ஸோ இங்கே வந்து கே ஷெல் எல் ஷெல் எம் எல்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுக்குள்ளாரே நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் வந்து இருக்கும். ஸோ எஸ் ஆர்பிட்டல் பி ஆர்பிட்டல் டி ஆர்பிட்டல் எஃப் ஆர்பிட்டல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து சப்ஷெல்னு சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வந்து கண்டுபிடிக்கிறோம் யூஸிங் திஸ் குவாண்டம் நம்பர். ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து √of L × L + 1 h/2π. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் சப்ஷெல்ஸ். இது வந்து எஸ் ஆர்பிட்டல் பி ஆர்பிட்டல் டி ஆர்பிட்டல் இது வந்து எஃப் ஆர்பிட்டல்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இதோட இது வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா ML அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து இதோட வேல்யூஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா -Lலேருந்து +L வரைக்கும் போகும். ஸோ த்ரூ தி 0. ஸோ சப்போஸ் L வேல்யூ 1 இருந்துச்சுன்னா நம்ம M வேல்யூ எப்படி எழுதணும்? -1 0 +1. சப்போஸ் இங்கே வந்து 2 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஸோ -2 -1 0 +1 +2. ஓகே, ஸோ இதோட இதுவே சொல்லியிருக்கிறாங்க, ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. ஸோ -Lலேருந்து +L வரைக்கும் எழுதணும். சப்போஸ் 3 இருந்தால் என்ன பண்ணணும்? L வேல்யூ 3 இருந்துச்சுன்னா ஸோ நம்ம மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எப்படி எழுதணும்? -3 -2 -1 0 +1 +2 +3. ஸோ அது வரைக்கும் எழுதணும். ரைட். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் M ஃபார் அ கிவன் L வேல்யூ. ஸோ L வேல்யூ மாறும்போது M வேல்யூவும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன். ஸோ ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டலை பற்றி சொல்லுது. ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து எதை சொல்லும்? ஷெல்லை பற்றி சொல்லுது, வந்து எனர்ஜி லெவல் பற்றி சொல்லும். அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வந்து சப்ஷெல்லை பற்றி பேசும். ஸோ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷனை பற்றி பேசுது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஜீமன் எஃபெக்ட் வந்து என்ன பண்ணுது? ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக இந்த குவாண்டம் நம்பருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்குது, எக்ஸ்பிரிமெண்டலாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்குது. ஸோ ஜீமன் எஃபெக்ட்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ ஆல்ரெடி நம்ம போர் மாடலில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ஹைட்ரஜனை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது என்ன ஆகும்? ஸோ நமக்கு வந்து லைன் ஸ்பெக்ட்ரம் வந்து கிடைக்கும். ஸோ லைன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அதுதான் ஜீமன் எஃபெக்ட்னு பார்த்துப்போம். ஸோ ஜீமன் எஃபெக்ட் வந்து எக்ஸ்பிரிமெண்டலாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்குது இந்த குவாண்டம் நம்பருக்கு. So the magnitude of the electric angular momentum is determined by the quantum number L. While it's so magnetic, so angular momentum வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பரை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஆனால் அதோட டைரக்ஷனை வந்து நம்ம எதை வச்சு சொல்கிறோம்னா ஸோ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை வச்சு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர். இதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்னா MS. ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு எர்த்து வந்து சன்னை சுற்றி வருது, அது இல்லாமல் தன்னைத்தானே சுற்றிக்குதோ, ஸோ அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும்? நியூக்ளியஸையும் சுற்றி வருது, அது மாதிரி தன்னைத்தானே வந்து சுற்றிக்குது. ஓகே, ஸோ அது வந்து கிளாக் வைஸ்லேயே சுற்றுது ஆர் ஆன்டி கிளாக் வைஸில் டைரக்ஷனில் வந்து ரொட்டேட் பண்ணுது. ஸோ இதே வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிச்சுன்னா ஸோ அதை வந்து எப்படி சொல்லுவோம்? நம்ம +12ன்னு சொல்லுவோம். ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிச்சுன்னா அதை எப்படி சொல்லுவோம்? நம்ம -12ன்னு சொல்லுவோம். So the two values are possible for this quantum number. So one is clockwise, it's a rotating clockwise direction, means we call it as a plus of. So otherwise we call it as a minus of. ஓகே, நம்ம என்னென்ன ஷெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். K ஷெல், L, M, N பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ K ஷெல்லாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபஸ்ட்டு ஷெல்லுன்னு சொல்லுவோமா? ஸோ அப்போ 1, அப்போ Lங்கும் போது 2, Mங்கும் போது 3, ஸோ Nங்கும் போது 4. ஸோ இப்போ இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் இருக்கும்போது இந்த ஷெல்லில் இருக்கும்போது அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? 2n². ஸோ அப்போ இங்கே என்னங்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 × 1² = 2. ஸோ இப்போ இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும்? 2 × 2 4, 4 2s are 8 எலக்ட்ரான்ஸ். அப்போ செகண்ட் ஷெல்லில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? 3 3s are 9, 9 2s are 18. அப்போ தேர்ட் ஷெல்லில் 18 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபோர்த் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்? ஸோ 4 × 4 16, 16 × 2 32 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். ஸோ அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வேல்யூ எதில் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோம்? 0லேருந்து n-1 வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ அப்போ என்னங்கிற இடத்துல இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? 1 - 1 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணால் எல் ஷெல்லில் 2 இருக்கு இல்லையா? ஸோ அந்த எண்ணை இங்கே 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? 2 - 1 1. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதணும்? 0 1ன்னு எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து 3 இருக்குது இல்லையா? ஸோ 3 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? 3 - 1 2. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதணும்? 0 1 2ன்னு எழுதணும். ஸோ இப்போ சப்போஸ் 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன ஆகும்? 4 - 1 3. ஸோ 3 வேல்யூ கிடச்சதுன்னா எல் வேல்யூ நம்ம எப்படி எழுதணும்? 0 1 2 3. ஓகேவா? ஸோ இது வந்து சப்ஷெல்லில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து என்ன? 2 × 2l + 1. இப்போ எல் வேல்யூ 0 கிடச்சிது இல்லையா? ஸோ அதை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகும்? 0 + 1 1
1 into 2 2 ஓகேவா ஸோ அப்போ கே ஷெல்லில் சப் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் 2 ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு எல்லில் வந்து என்னாகும் இங்கே வந்து என்ன பண்ணுறோம் ஜீரோன்னு ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ண 0 + 1 1 1 into 2 2 எலக்ட்ரான் ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்னாகும் 1 into 2 2 2 + 1 3 3 into 2 6 எலக்ட்ரான் ஓகேவா ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும் 8 ஸோ அப்போ சப்ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் 8 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 வேல்யூ கிடைக்கும் இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்கும் 6 கிடைக்கும் நமக்கு இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும் 2 into 2 4 4 + 1 5 5 into 2 10 எலக்ட்ரான் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும் நம்பர் 10 16 18 ஸோ அப்போ சப்ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது 18 எலக்ட்ரான் வந்து இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 கிடைக்கும் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 6 கிடைக்கும் அண்ட் தென் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 10 கிடைக்கும் ஸோ லைக் தட் 3 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும் 2 into 3 2 into 3 6 6 + 1 7 7 2 are 14 electron so we need to count all the number here so 24 24 6 30 30 plus 2 32 electrons is present in the subshell so next வந்து magnetic quantum number so magnetic quantum number ஓட value வந்து எப்படி பார்த்தோம் -l இருந்து +l வரைக்கும் இருக்கும் through the value 0 ன்னு பார்த்தோம் so அப்ப l value இங்க 0 னா m value வந்து என்ன போட்டுறணும் இங்க 0 தான் so இங்க l value 0 அதனால இங்க வந்து m value 0 so இங்க l value வந்து 1 இருக்கு so அப்ப நம்ம m value வந்து எப்படி எழுதணும் -1 0 + 1 so again இங்க வந்து l value 0 அதனால நம்ம என்ன பண்றோம் m value 0 ன்னு போடுறோம் so இங்க l value 1 னா இங்க எப்படி போடுறோம் -1 0 + 1 இங்க l value 0 னா இங்க m value என்ன போடுறோம் -2 -1 0 + 1 + 2 okay so again இங்க 0 னா m value 0 தான் இங்க 1 னா என்ன பண்ணும் so m value -1 0 + 1 so இங்க வந்து l value 2 னா இங்க என்ன பண்றோம் m value -2 -1 0 + 1 + 2 so next l value 3 னா m value எப்படி எழுதணும் -3 -2 -1 0 + 1 + 2 + 3 so அந்த வேல்யூ மைனஸ்ல ஸ்டார்ட் பண்ணி பிளஸ்ல முடிக்கணும் through the number 0 okay so next designation of the orbital so இதுக்கு வந்து எந்த ஆர்பிட்டல்ல நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும் இங்க என்ன நம்பர் இருக்குது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அத வந்து எழுதணும் so அப்ப 1 ன்னு எழுதிறோம் so இப்ப m value 0 னா அது எந்த 0 னா இது எந்த ஆர்பிட்டலை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா s ஆர்பிட்டலை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது okay so next வந்து இது வந்து எப்படி சொல்லுவோம் இது வந்து n value என்ன 2 so அதனால இங்க 2 ன்னு போடுறோம் so இங்க 0 ங்கிறதுனால அது எந்த ஆர்பிட்டலை ரெப்ரசன்ட் பண்ணும் s ஆர்பிட்டல் ஓகேவா so next வந்து வேல்யூ அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்ல என்ன வேல்யூ இப்ப 0 னா அது s ஆர்பிட்டலை ரெப்ரசன்ட் பண்ணும் 1 னா p ஆர்பிட்டலை ரெப்ரசன்ட் பண்ணும் 2 ங்கும்போது அது வந்து d ஆர்பிட்டல் 3 ங்கும்போது அது வந்து என்னன்னா f ஆர்பிட்டலை ரெப்ரசன்ட் பண்ணுது ஓகே so இப்போ வந்து 1 னா என்ன பண்ணுங்க இங்க எத்தனை வேல்யூ இருக்குது 3 வேல்யூ இருக்குது சோ இப்போ இந்த ஒவ்வொரு ஆர்பிட்டலுக்கும் நம்ம என்ன நேம் பண்ணுவோம்னா p க்கு வந்து 3 ஆர்பிட்டல் இருக்கும் px py pz சோ இதோட நேமிங் தான் px py pz சோ இது எந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னது நம்பர் 2 சோ அதனால என்ன பண்றோம் 2px 2py 2pz ன்னு எழுதுறோம் சோ நெக்ஸ்ட் வந்து இங்க 0 ன்னு இருக்கா சோ அப்ப 0 னா எதை ரெப்ரசன்ட் பண்ணும் s ஆர்பிட்டல் இங்க பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து 3 சோ அதனால இத வந்து எப்படி எழுதணும் 3s ன்னு எழுதணும் சோ நெக்ஸ்ட் வந்து 1 னா எதை ரெப்ரசன்ட் பண்ணும் p ஆர்பிட்டல் சோ இங்க நம்பர் 3 ன்னு இருக்கறனால நம்ம என்ன பண்ணுவோம் 3px 3py 3pz so and then principal quantum number 3 ன்னு இருக்குது சோ அதனால 3 போடுறோம் சோ இங்க வந்து நம்பர் பார்த்தோம்னா 2 ன்னு இருக்கு சோ 2 னா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணும் d ஆர்பிட்டலை ரெப்ரசன்ட் பண்ணும் d க்கு வந்து பார்த்தோம்னா இங்க நம்பரிங் வந்து எப்படி இருக்கு 5 இருக்கு சோ இதோட நேமிங் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா dxy dyz dzx சோ இன்னொன்னு வந்து dx² - y². சோ இன்னொன்னு வந்து dz². சோ இந்த 5 ஆர்பிட்டலோட நேமிங் தான் சோ இந்த d இங்க எழுதி இருக்குது ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து 0 னா s ஆர்பிட்டல் இங்க வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 4 ங்கிறதுனால நம்ம 4s ன்னு எழுதுறோம்
ஸோ இங்கே வந்து 4 ஆர்பிட்டல், இங்கே 1னா p ஆர்பிட்டலை ரெப்ரசன்ட் பண்ணோம். அதனால எப்படி எழுதுறோம் 4px 4py 4pz. ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 4, அதனால 4 போடுறோம். ஸோ இங்கே வந்து எத்தனை நம்பர் 2னா எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் d ஆர்பிட்டல். ஸோ d ஆர்பிட்டல்னால் நமக்கு 5 இருக்கும். ஸோ அதனால 5 எழுதுறோம் நம்பர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி f ஆர்பிட்டலுக்கு 3ன்னா வந்து என்னென்னா f ஆர்பிட்டல். ஸோ f ஆர்பிட்டல் வந்து இங்கே வந்து நம்பரிங் வந்து எப்படி கிடைக்கும்னா 7 இருக்கும். ஸோ -3லேருந்து +3 வரைக்கும் போடும்போது 7 ஆர்பிட்டல் இருக்கும். ஸோ அந்த 7 ஆர்பிட்டலோட நேமிங் தான் இது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எவாலுவேட் யுவர் செல்ஃப். தேர்ட் கொஸ்டின், இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 46. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ஆர்பிட்டல் ஆர் பாசிபிள் இன் தி 4th எனர்ஜி லெவல். ஸோ 4th எனர்ஜி லெவலில் இருக்கும்போது அது வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் வந்து அதுக்கு வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், n வந்து 4. இப்போ n 4னா L வேல்யூ நம்ம எது வரைக்கும் எழுதணும், 3 வரைக்கும் எழுதணும். ஏன்னா அதோட ஃபார்முலா வந்து என்னது n - 1 இல்லையா. ஸோ இப்போ nங்கும் போது 4, அப்போ 4 - 1னா 3. ஸோ இப்போ L வேல்யூ நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 0 1 2 3. ஸோ இப்போ L வேல்யூ 0னா m வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 0 தான். ஸோ அப்போ 0னா நமக்கு எத்தனை ஆர்பிட்டல், ஒரு ஆர்பிட்டல். அதாவது 0ங்கிறத எதை ரெப்ரசன்ட் பண்ணணும், s ஆர்பிட்டலை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு ஆர்பிட்டல் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ L வேல்யூ 1னா m ஆர்பிட்டல் வந்து நம்ம எப்படி எழுதுவோம், -1 0 +1. ஸோ இப்போ எத்தனை ஆர்பிட்டல் இருக்குது, இங்கே 3. ஸோ அதனால் 3. ஸோ இப்போ L வேல்யூ 2னா m வேல்யூ நம்ம எப்படி எழுதுவோம், -2 -1 0 +1 +2. ஸோ டோட்டலாக எத்தனை இருக்குது, 5. ஸோ இப்போ L வேல்யூ 3னா m வேல்யூ எப்படி எழுதுவோம், -3 -2 -1 0 +1 +2 +3. ஸோ டோட்டலாக எத்தனை ஆர்பிட்டல் இருக்கும், 7. ஓகே. ஸோ இதை எல்லாம் கவுண்ட் பண்ணால் நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும், 16. ஸோ அப்போ n வந்து 4ஆக இருந்துச்சுன்னா ஸோ நமக்கு எத்தனை ஆர்பிட்டல் வந்து பாசிபிள், 16 ஆர்பிட்டல் வந்து பாசிபிள்.